வானான்னு சொல்ல. திமுக கூட வந்து எங்க கூட்டணியில இருக்கிறவங்கள வந்து நீ ஏன் கேக்குற? 108 இப்ப டிஎம்கே இவ்வளவு கூட்டணி வச்சு டிஎம்கே நீங்க எவ்வளவு வந்தீங்க? 108 வந்து மெஜாரிட்டியா? எவ்வளவு அடி அடிச்சுங்க விஜய. சும்மா சாதாரண பேசாதீங்க. அவங்க ஓட்டு போடும் போது பஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணீங்க. பஸ் எல்லாம் 60 பஸ் விட்டுதான் 30 பஸ் ஆக்குனீங்க. தற்கூரி பேசுறேன். தற்கூரியா? தற்கூரி வந்தது பத்தியா? தற்கூரி எப்படி? தற்கூரி பத்தியா? மூளைக்கு வேலை கொடுக்கணும் தான் ஒரு அமைச்சர். என்ன மூளை இல்லாதவன் வந்து வெஸ்ட் பீஸு. இது உண்மை. இப்போ யாருக்கு மூளை இருக்கு, யாருக்கு மூளை இல்லைன்றீங்க? 100% அவர் தான் அமைக்க போறாரு. அது எந்த மாற்றமே இல்லை. வானான்னு சொல்ல. திமுக கூட வந்து எங்க கூட்டணியில இருக்கிறவங்கள வந்து நீ ஏன் கேக்குற? யாரு கேட்டது? நீ தான் கேக்குற. நான் கேக்கலையே. கேக்கலையே அவரு. போயிட்டு கேளுங்க. அண்ணா கேக்கலையே. திமுக நீங்களே வரீங்க, உள்ள இருந்து வரீங்க, நீங்களே வரீங்க. உங்களால முடியல. எங்களால எல்லாம் பெரிய கட்சி எங்களால பெரிய முடியல. தலைவரே ஒட்சாப்ல எங்களால புதுசா வந்து புது பையன் முடியல. நான் முடியல. நீங்க ஏன் அப்ப ஏன் பிச்சை எடுக்குறீங்க? யாரு பிச்சை எடுக்குறா? ஏங்க, எங்களுக்கு பிச்சை எடுக்கல. பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் பேசாத. பிச்சை எடுக்கல. நீங்க தான் பிச்சை மாதிரி போடுற மாதிரி வரீங்க. உங்க இதுல இருந்து உங்க அமைப்புல பார், எங்களுடைய இது தலை வணங்கி போறது கிடையாது எங்க அமைப்பு. வராங்களா நான் அமைப்புல இருந்து? நீங்க தான் வந்து பிச்சை எடுக்குறீங்க. நாங்க பிச்சை பிச்சை ஐயோ எங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. ஐயோ 108 ஆதரவு கொடுங்க. 108 மெஜாரிட்டி. வந்துக்கிறாப்ல. 108 108 இப்ப டிஎம்கே இவ்வளவு கூட்டணி வச்சு டிஎம்கே நீங்க எவ்வளவு வந்தீங்க? 108 வந்து மெஜாரிட்டியா? 118 தான் மெஜாரிட்டி. 118 118 தான் மெஜாரிட்டி. ஆனா 108 ஆக்ஷன் வந்துக்கிறாப்ல. புது மனுஷன் வந்து கரெக்ட் தான். நான் தனியா 108 வந்திருக்காருல. சந்தோஷம் தாங்க. நீங்க அதாவது வந்து நீங்க வந்தீங்கன்னா நீங்க தனியா ஆட்சி அமைக்க தான் சொல்றேன். உன்னை ஆட்சி அமைக்கிறது நாங்க வானான்னு சொல்ல. ஆட்சி அமைங்க அப்படின்னு. அதான் கவர்னர் ஒத்துக்க மாட்டாரு. கவர்னர் தாங்க போய் கேட்கணும். திமுக காரணமா? திமுக தான் வேணான்னு சொல்லுதா? இல்ல பேசுறது கொஞ்சம் அர்த்தம் லாஜிக் இல்ல உள்ளடி எவ்வளவு அடி அடிச்சுங்க. எவ்வளவு அடி அடிச்சுங்க விஜய. சும்மா சாதாரண பேசாதீங்க. அவங்க ஓட்டு போடும் போது பஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணீங்க. பஸ் எல்லாம் 60 பஸ் விட்டுதான் 30 பஸ் ஆக்குனீங்க. தற்கூரி பேசுறேன். தற்கூரியா? ஆமா. தற்கூரி வந்தது பத்தியா? தற்கூரி எப்படி? தற்கூரி பத்தியா? தற்கூரி இதெல்லாம் படிக்காதவனே தெளிவாக்குறான். புரியுதா? படிக்காதவனே தெளிவாக்குறான். படிச்சவங்க தான் ஆரம்பத்துல வந்து எம்ஜிஆர் சொன்னாரு. யாரு? கலைஞர். நான் விசிலச்சாங் குஞ்சினாரு. என்ன ஆனாரு அவரு? டிஎம்கே கலைஞர் அழிஞ்சு போயிட்டாரா? தான் போனாரு. அப்புறம் எம்ஜிஆர் வரலையே. கலைஞர் அழிஞ்சு போயிட்டாரா? கலைஞர் வரல. ஒரு சீட் வரல. அச்சாருங்க அடி அடின்னு அச்சாரு. வரலாறு தெரியாம பேசி கிடக்குறீங்க. என்ன வரலாறு? இதான் வரலாறு. ஏன்பா கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு போது கலைஞர் ஆச்சா இல்லையா? என்ன ஆச்சாண்டாரு? அட போனா என்ன ஆச்சாண்டாரு? டெல்லியில போய் ஊத்திட்டீங்க. யாருக்கு? இவங்க கிட்ட போயிட்டு டெல்லியில போய் என்ன பண்ணீங்க? இங்க வா உன்னால முடியல. இங்க வா. டெல்லியில போய் என்ன பண்ணீங்க? டெல்லியில என்ன பண்ணீங்க? டெல்லியில போய் திமுக காரன் பின்வாங்க மாட்டான். புரியுதா? நான் திமுக காரன். நான் எப்பவுமே பின்வாங்க அங்க மாட்டேன். பிரதமரா இருக்கும்போது டெல்லியில போய் அவங்கள போய் எம்ஜிஆர் ஊம்புத்து வர எம்ஜிஆரால ஆட்சி நடத்த முடியாது. நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு 108 போதாதா? யார் சொல்றா? தனியா ஒருத்தன் வந்து 108 ஆட்சி அமைப்பா? ஏய் நீங்க இவ்வளவு கூட்டணியா வச்சா இவ்வளவு கூட்டணியை வந்து எத்தனை வந்தீங்க மொத்தம்? நீங்க எவ்வளவு கழிச்சீங்க அது சொல்லு. நீங்க எவ்வளவு கழிச்சீங்க? சரி மெஜாரிட்டி. நீங்க திமுக எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். 2 பேர் தான் எம்எல்ஏ வந்திருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் சட்டமன்றத்தில் இருக்காரு. அப்படி இருந்து திமுக வந்து தானே இருக்கு. வந்துக்குது. எங்க வந்துக்குது? எத்தனை சீட் வந்துக்குது? திமுக ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சு திரும்பவும் வந்திருக்குல்ல. ஒரு தோத்தது பெரிய விஷயமா பேசுறீங்களே. இல்ல அதெல்லாம் தவறு. ஒரு சீட் வந்து திமுக. ஆமா 1991ல ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் வந்துதுங்க. நீ சொல்றது அதை சொல்ல. வரலாறு இதான் வரலாறு. எம்ஜிஆர் வந்து அதுல இருக்கும் போது எம்ஜிஆர் இல்லைன்னா டிஎம்கே இல்ல தெரியுமா? எம்ஜிஆர் இல்லைன்னா டிஎம்கே இல்ல. வந்து இப்படி இந்த பக்கம் வந்திருக்கா. 1984ல எங்க எம்ஜிஆர் தான் உண்மையாலுமே 1984ல அவர் வந்து கலைஞர் வந்து கூட்டணி வச்சாரு. ஆனா என்னன்னா எம்ஜிஆரும் கூட்டணி வச்சாரு. எம்ஜிஆரும் கூட்டணி தாங்க வச்சாரு உண்மையாலுங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா எதுக்கு சொல்றேன்னா இது வந்து நல்லா நீங்க புரிஞ்சுங்க. நீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா உள்ளதவர் மூளைக்கு வந்து வேலை கொடுக்குறவங்க தான் வந்து ஒரு அமைச்சர்.
மூளைக்கு வேலை கொடுக்கணும் ஒரு அமைச்சர். அமைச்சர். என்ன மூளை இல்லாதவன் வந்து வெஸ்ட் பீஸு. இது உண்மை. இப்ப யாருக்கு மூளை இருக்கு யாருக்கு மூளை இல்லைன்றீங்க? அதை வந்து நல்லா நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்களே புரிஞ்சுங்க. நான் சொல்றது வந்து நீங்க ஏத்துங்க. கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன். மூளை இல்லாதவன் வந்து அந்த அரசியல் எல்லாம் வந்து உள்ள வரக்கூடாது. அரசியலுக்குள்ள வரக்கூடாது. உள்ள வரக்கூடாது. இப்ப யார் வந்திருக்கா? அவன் யார்? அவன் நேத்து வந்து பிறந்தவன். அவன் நேத்து பிறந்தவன். யாருன்னா சொல்றீங்க? நேத்து வந்தது யாரு? நேத்து வந்த குழந்தை அவன். யாரு? நாங்கள் வந்து திமுக வந்து அப்போத்துலேருந்து 63 நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறோம். நீங்களே சம்பாரி நீங்களே கொள்ளாட்டிக்கணும். இருந்து கொள்ளாட்டிக்கணும். ஏன்னா புதுசா வந்து அவன் கெலிச்சு முன்னுக்கு வருவன அப்படி வந்துட்டு இப்போ அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய வந்து பிரிட்ஜில் வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டார் அவர். எல்லா ஐயா டிவிக்கு வந்துட்டாரு, எல்லாம் வந்துட்டாரு. ஸோ வந்தாரு, ஆனா டிவிக்கே வந்து போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? நின்னுகிறாரு. எங்க போயிட்டாரு? எங்க நின்னுகிறாரு? கம்முனரு. அவரு யாரு கூட வந்துட்டு அவரு வந்து நீங்க வாங்க. நான் சூரியன், நானே சூரியன்காரன், நானே சூரியன் கட்சிக்காரன் தான். ஸ்டாலினே தோத்துட்டாரு. 43 வருஷமா வந்து நான் ஓட்டு போட்டுருக்கிறேன். எனக்கு வந்து 50 வயசு ஆகுது. 54 வயசு ஆகுது. 43 வருஷம் எப்படி போட்டீங்க? அப்படி பார்த்தா 13 வயசுல இருந்து ஓட்டு போடுறீங்க. 54 இல்லங்க 13 வயசுல ஓட்டு போடுறீங்க? எனக்கு 18 வயசு தான். இவ்வளவு கேக்குறல. இப்போ வந்துட்டு அதிமுக 54 சீட்டு. ஓகேவா? இருங்க. அதிமுக 54. 54. ஆமா. திமுக எவ்வளவு? 73 சீட்டு. டிவிக்கு எவ்வளவு? டிவிக்கு 108. 108. ஸோ இவர் வந்துட்டு வரதுனால வந்து இவர் வந்து உள்ள வந்து உட்காரக்கூடாது. ஸோ அப்படின்னு தான் வந்து. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா இளைஞரும் என்னதான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணா அவர் தான் வருவார். அது எப்படி வருவார்? மெஜாரிட்டி வேணும்ல. இல்ல வந்து அதான் எப்படி அது வந்து பாருங்க. நான் டேமுக்கு தான் போட்டேன் ஓட்டு. டேமுக்கு தான் போட்டேன். இதுல ஓட்டு என் ஒய்ஃபும் டேமுக்கு தான் போட்டுது, என் பொண்ணும் போட்டுது. ஆனா வேஸ்ட்டு. நீ நல்லவனா இருந்தா நீ வந்திருப்பிய. ஐயோக்கியாச்சா நான் போட்ட ஓட்டும் போயிடுச்சே. இப்போ யாராலையுமே வர முடியலையே. யாராலையும் வர முடியல. டிவிக்கு இது வந்தது, விஜய் வந்தது. விஜயுமே இன்னும் ஆட்சி அமைக்க முடியலையே. வரும் இன்னும் 5 சீட்டு உள்ளேருந்து வருவாங்க. உள்ளேருந்து எப்படியும் கைட்டு வருவாங்க. வந்துட்டு 100% அவர் தான் அமைக்க போறாரு. அது எந்த மாற்றமே இல்லை. நான் அச்சி சொல்றேன், டிவிக்கே அவரு சத்தியமா வருவாரு. இது மெஜாரிட்டி அவர் தான், வேற வழி இல்ல. ஆல்மோஸ்ட் பக்கா அவர் தான். ஆனா அவருக்கு எவ்வளவு வந்து பல பிரச்சனைகள் வந்து கூட அவர் எல்லாத்தையும் வந்துட்டு முறியடிச்சாப்புல. அவரு கரூர்ல வந்துட்டு அவ்வளவு பெரிய வந்துச்சு சம்பவம் வந்தது. அதையும் அவர் வந்துட்டு முறியடிச்சாரு. ஆமா. அவரு வந்து இது பண்ணல. இவனுங்களே உள்ள வந்து முக்கவாசி உள்ள அவர் சொன்னப்பல எந்த வந்தது. இப்ப அது எல்லாம் முடிஞ்சு ஸ்டாலின் ஆட்சி அமைக்கலாம், நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இன்னும் என்ன பிரச்சனை? அது நீங்க சொல்லிட்டீங்க, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அண்ணன் சொல்லிட்டோம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஸ்டாலின் நான் இது 6 மாசத்துக்கு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், எதிர்கட்சியில இருந்து எந்த ஒரு வேலையும் பார்ப்போம், அவங்க எப்படி ஆட்சி அமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவு பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. நான் எப்பவும் சொல்றேன் விஜய் தான் வர போற. அவர் தானே வர போறாரு. அதுல ஸ்டாலின் தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப யாரு தடையா இருக்கு? அவருக்கு யாரு ஆப்போசிட்? அவருக்கு ஆப்போசிட் யாரு? யாருக்கு ஆப்போசிட்? அவருக்கு விஜய்க்கு ஆப்போசிட் டிஎம்கே தான். அவர் தான் சொல்லிக்கிறாரு. யாரு வரான் கூட? அப்பா புள்ளியா? இப்ப உதயநிதி தான் வர்றாரு. ஆமாங்க. அப்பா அவ பார்த்துப்பான். அவருக்கு எவ்வளவு வந்துட்டு ஃபுல்லா முறியடிச்சு அவருக்கு நான் இப்போ சொல்றேன். அவருக்கு வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணினா எனக்கு வந்து வாங்கினா சிஎம் கார் வேணா பேக் எடுத்து தேவையில்லை எத்தனை போங்க. நான் ஆட்சியை பிடிச்சவங்களையும் எனக்கு எல்லாம் வரட்டும். ஆனால் உண்மையாக சொல்லுவேன் பேர், நான் பக்கா அதிமுக பிகில் தான் ஃபஸ்ட்டு வரேன் பேர். பிகில் தான் வரும். ஆமாம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா.